தந்தானே நானே தானே நானே தந்தானே மச்சான். மச்சான் என்னடா ஒரே சிந்தனையில இருக்க என்னடா? இல்ல மச்சான், போன தேர்தல் வந்துச்சு, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம். அவங்க இந்த காற்று பிரச்சனை கரண்ட் பிரச்சனைன்னு போச்சா, சரி இந்த தேர்தல் வரலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் தேர்தல் மாத்தி போட்டோம். அதுல வந்து இந்த கார்பன் பிரச்சனை, ஸ்டெர்லைட் அப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இவங்க கேட்டா அவங்க ஆட்ல சைன் பண்ணுன்றாங்க, அவங்கள கேட்டா இவங்க ஆட்ல சைன் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தல் யாருக்கு ஓட்டு போறதுன்னா மச்சான் ஒரே யோசனையா இருக்குது. மக்கள் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா பாவம். அதான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா. மச்சான் என்னடா ஒண்ணு பண்ண சொல்லு. தேர்தல நீயே சுவிச்சா நின்று சும்மா மச்சான் நில்லு மச்சான். ஊர் பேர் தெரியாதவனெல்லாம் நிக்கிறா. நம்ம ஊருக்கார பையன் ஓட்டா போட மாட்டாங்க, போடுவாங்க அப்படின்ற. அட போடுவாங்க கண்டிப்பா. சத்தியமா அப்ப நின்னுடுவா. அப்பா எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மத்த மச்சான் சொல்லு மச்சான். மச்சான் நீ சொன்ன மாதிரி கடன் உடனே வாங்கி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன். என்னது கடனை உடனே வாங்கியா? ஆமாண்டா, காசு இல்ல. ஏன் மச்சான் இதுக்கே கடனை உடனே வாங்கினா இதுக்கு மேல வருதுன்னு என்ன பண்ண போற? வேட்புமனு தாக்கல் பண்ணுமாடா. உலகம் தெரியாத பையனா இருக்க. சரி வா ஓட்டு கேட்க போவோம். தந்தானே நானே மச்சான், இன்னைக்கே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறோம். சரியா? யாரையும் நம்ப கூடாது. சரி முதல்ல ஒரு நல்ல ஆள்கிட்ட பிரச்சாரம் போலாம். யாரும் நீயே யோசிச்சு கரெக்டா சொல்லு. ஆத்தா மகமாயி ஒரு நல்ல ஆளா என் கண்ணுல காட்டு. நம்மால மச்சான். மச்சான் எப்படிடா இருக்கற? பயங்கரமா குடிச்சிருக்காடா. இங்க வரைக்கும் அடிக்குது பாரு. மச்சான் நான் வந்து எலெக்ஷன்ல நின்னு இருக்கேன். அதான் நின்னுட்டேன். நீ என்ன பண்ற? எனக்கு ஓட்டு போடுற. சரியா? மறந்துடாத, எனக்கு ஓட்டு போடுற. சரி. அப்படின்னா என்னடா? அது நான் சொன்னேன்ல. ஓ கத்து விடுன்னு கூப்பிட்டு வந்தியா? அதுதான். சாம என்ன கேக்குறான்? கட்டிங்க. அதுக்கு ஏன்டா ஃபுல்லா கை காட்டுற? சும்மாடா. அவன் வேற இப்போ உங்களே தான் நீ இல்லைன்னு தான் சொல்லுவ காசு. சரி நீ என்ன பண்ற? உனக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி கோட்ரு கண்டிப்பா. சரியா? நீ என்ன பண்ற? இப்ப கிளம்பு. டே வாங்கி தரேன்டா, கிளம்புடா. அப்போ ஐயோ டே வாங்கி தரேன்டா, போடா, படுத்தாதடா. என்னடா இவன் சொன்னல? அதுலதான் நம்ம ஜெயிப்போம். சத்தியமா ஜெயிப்போன்றே ஜெயிக்க மாட்டேன்றியா? கண்டிப்பா ஜெயிப்போம். ஓட்டு நமக்கு தான். சரி கடன் உடனே வாங்கி நாமினேஷன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா? நல்ல ஆளா கூட்டு போட லொல்லு பிடிச்ச ஆளுங்கெல்லாம் கூட்டு போயிருக்கிறான் பாரு. டேய் நல்ல ஆள்னா எப்படி தெரியுமா? எங்க மாமா இப்ப பாரு வருவாரு. மாமா வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மாமா. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டு. நில்லுங்க தாராளமா நில்லுங்க. உங்களுக்கு போடாம யாருக்கு போட போற ஓட்டு? நான் சொல்ல நாங்க எல்லாம் குடும்பத்தோட உங்களுக்கு ஓட்டு போட ரொம்ப சந்தோஷம். கவலையே படாதீங்க. ஆனா நீங்க எங்களுக்கு என்ன போட போறீங்க? உங்களுக்கு என்ன போடுறது? என்னடா போடலாம் மச்சான்? பிரியாணி போடுறேன்னு சொல்லு மாமா. பிரியாணி போடுறேன். பிரியாணியா? பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சு, நாக்கு செத்து போய் கிடக்குறோம். நீங்க பிரியாணி போடுங்க, நாங்க குடும்பத்தோட உங்களுக்கு போட வேண்டியதை போட்டுறோம். பிரியாணி போடுறோம். ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப சந்தோஷம். வெற்றி உங்களுக்கு தான். போயிட்டு வாங்க. பிரியாணி போடுறது காசு இருக்குது. நீ வேற பண்ணிக்கலாம். நீ வேற சொல்லிட்ட, நான் வேற அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற. ஆனா இவங்க எல்லாம் பிரியாணி கேக்குறாங்க. போடுறேன்டா, எல்லாருக்கும் பிரியாணி போடுறேன்டா. வரப்பலாம். ஏய் மச்சான், என்னடா எல்லாரும் இதே மாதிரி கேட்டிருந்தாங்க, எப்படா நம்ம ஜெயிக்கிறது? நீ வேற நான் ஜெயிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டேன். ஆனா எங்க சித்தப்பா அப்படி இல்ல தெரியுமா? அப்படி ரொம்ப பாசம். நானா பாரு வந்த உடனே புனகை காட்டுவாரு. சித்தப்பா நல்லா சரி இதாட்டி நான் எலெக்ஷன்ல நின்னு இருக்கேன். சுயேட்சையா நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும், அதனால நான் நின்னு இருக்கேன். எந்த கட்சி நான் நம்பல. நீ என்ன பண்ற? என்ன நம்பி ஓட்டு போடுறேன். ஓட்டு போடுறதா? ஆமா சித்தப்பா. என்னடா சிம்பிளா கேக்குற? காலையில அந்த கட்சிக்காரன் வந்து 10,000 கொடுத்தான் தெரியுமா? இப்ப வந்து இன்னொரு கட்சிக்காரன் 5,000 கொடுத்தான். டேய் நடுவுல எதனா கொடுறா, அப்பதான்டா ஓட்டு வரும். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். சரி இப்ப பாரு நான் என்ன கொடுக்குறேன். ஆனா நீ என்ன காசு காசுன்னு எப்ப பாரு காசு காசுன்னு. காசு முக்கியமா சோறு முக்கியமா? சோறா? பிரியாணி போட போறேன். டேய் வீட்ல 5 பிரியாணி வேணும். 6 பிரியாணி போடுற உனக்கு. நீ ஏன் கலப்படுற? எப்படா கொடுக்குற? குடுறா. அட நீ ஓட்டு போட்டு பண்ண வெளியில உனக்கு பிரியாணி. நீ பிரியாணி கொடுத்தா தான் நான் ஓட்டே போடுவேன். அப்ப நான் கொடுத்துறேன் உனக்கு பிரியாணி. ஆமா குடு பிரியாணி குடு. அப்படியே ஃபேமிலியோட வா, பிரியாணி வாங்குறேன். இப்போ நீ போ. ஏய் மச்சான்
பிரியாணி போடுறேன் பிரியாணி போடுறேன். அது ஒரு முடிவோட தான் இருக்க மச்சான். எல்லாருக்கும் பிரியாணி போடுறேன், மொத்தமா போடுறேன். வா நம்ம பங்காளி ஓட்டு கேட்க போறோம் பாரு. பங்காளி எப்படி போதண்டா? பங்காளி தேர்தல் நிக்க போறேன். அப்புறம் ஓட்டு நமக்கு. ஆமா நம்ம மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன். உங்களை நம்பிதான் நிக்கிறேன். சரியா? வரேன். டேய் என்னடா கை விட மாட்டேன். ஏப்பா தெரியாதா? நான் சொன்னேன்ல அந்த கடன் சொல்லி கொடுக்குறேன். நீ பங்களே நாளைக்கு தரேன்டா. காசு வச்சிருக்கேன். பங்களே உனக்கு பிரியாணி. பிரியாணி ஹோட்டலுக்கு பிரியாணி. பிரியாணி பிரியாணி போவா. பிரியாணி 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 வந்து மறக்காம பிரியாணி பிரியாணி. என்ன மச்சான் பிரியாணியோட இந்த குதி குதிக்கிறானுங்க? இப்படிலாம் குதிச்சாங்க, அது தெரியாத உனக்கு? பிரியாணியோட கதையே வேற. வா சொல்றேன். டேய் மச்சான் என்னடா இது? ஆனா உண்மையில படிச்சவன் இருக்கணும்டா. அதுதான் இவங்க எல்லாம் இன்னும் படிக்காமே இருக்கிறாங்க. வர்ற நம்ம அதை படிச்சவன். ஏன்னா எப்படிங்கிற? நல்லா இருக்கேன். பட் யாருன்னு தான் தெரியலையா? அவன் கூட ஒன்னாவது வரைக்கும் தானே படிச்சோம். என்ன நாங்க 2 பேரும் உங்களோட ஒன்னாவது படிச்சோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன் வந்துருச்சு, அதுதான் நானும் வந்திருக்கேன். ஓட்டு போட வந்திருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம். ஓட்டு போட வந்த பருவம் இருந்து நான் நிக்கிறேன் தேர்தல்ல. அப்படியே எனக்கு ஓட்டு போட்டனா உண்மையான நம்ம ஊருக்கு நான் நல்லா செய்வேன். நான் வழக்கமா நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த டைமும் அதுக்கே போட்டலான்னு தான் இருக்கேன். நான் நல்ல தலைவன், கண்டிப்பா நல்லது செய்வேன். நல்லது பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ணுவேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்ல. வந்ததுக்கு அப்புறமா அப்படி பண்ணிட்டு போயிட்டு ஊர்ல இருந்தா தானடா தெரியும். வேலைக்கு ஊரை விட்டு போயிடுறீங்க, அப்புறம் ஓட்டு போடுமா வரீங்க. அப்புறம் ஊர்ல நாங்க நல்லா செய்யறோமா கெட்ட செய்யறோமான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னா கேட்கணும்ல. இவனுக்கு பிரியாணி கொடுத்துலாமா? போட்டுருவோம். உங்களுக்கு பிரியாணி தரேன். பிரியாணி தரேன். ஓகே, யோசிக்கிறேன்ல. நல்லா யோசி, பிரியாணி தரேன். சரியா? ஆனா படிச்ச கேனையும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்ல. நல்லா இருந்தாலே நோட்டாதான். ஏடா பிரியாணி வாங்க ஆளே வேணும். மச்சா வாடா பிரியாணி வந்துச்சா? ஐயோ பிரியாணி கொடுத்துட்டோம். பிரியாணி 1, பிரியாணி 2, பிரியாணி 3. மச்சான் என்னடா? ஏய் பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் செத்துட்டு இருக்கானுங்கடா. பாத்தியா? ஆமா சத்தியமா பார்த்தேன். எல்லாமே செத்து போயிட்டானுங்க. எல்லாரும் செத்துட்டாங்களா? ஆமா எல்லாமே செத்துட்டானுங்க. சாதிச்சுடா, நாட்டை சுத்தப்படுத்திட்டா. நிம்மதியா இருக்கடா மச்சா. நாம ஓட்டு கேட்டு போனோம், எல்லாம் காசு வேணும் அதை வேணும்னு கேட்டு கிடந்தானுங்க. இவனுங்க ஓட்டுக்கு காசை வாங்கி நாட்டை வித்துட்டானுங்க மச்சான். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்லு, நேரா பிரியாணியில போயிட்டு விஷத்தை கலந்து ஒன்னு அங்க எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். சரியா? நீ அதை தெரியாம எடுத்து வந்தியா? கொடுத்துரும். எல்லாரும் செத்து போயிட்டானுங்க. இருந்து என்ன தெரியுது, நாம நாட்டை சுத்தப்படுத்திட்டோம், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். உண்மையே சொல்றேன் மச்சான். சரியா? இந்த ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போறதுக்கு அவன் சாவது எவ்வளவு மேல். கரெக்ட்ல? கரெக்ட் மச்சான். நீ இனிமே ஓட்டு காசு வாங்க. சரியா? நானும் வாங்க மாட்டேன். நானும் வாங்க மாட்டேன்.